வி தேர் டூர்ஸ். இவங்க இப்ப சென்னையில இருந்து பொங்கல் ஹாலிடேஸுக்கு 6 days ஆல் இன்க்ளூசிவ் சிங்கப்பூர் மலேசியா காம்போ குரூப் டூர் பேக்கேஜ வெறும் 1,09,890க்கும், தீபாவளி ஹாலிடேஸுக்கு 4 days ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா ஒன்லி குரூப் டூர் பேக்கேஜ வெறும் 48,890க்கும் நம்ம ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ரேட்ல பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட, அதாவது 5% GST பிளஸ் 2% TCS ஓட பண்ணி தராங்க. இதுல இந்த 2% TCS அப்படிங்கறத உங்களால திருப்பி கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த பிரைஸ்லயே உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் வித் ஸ்விம்மிங் பூல், Indian style breakfast, lunch and dinner, both veg and non-veg, unlimited buffet, AC bus, all entry tickets, licensed Tamil tour guide, டிராவல் இன்சூரன்ஸ்ல இருந்து காம்ப்ளிமெண்டரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுலயே கவர் ஆயிடும். இது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து இவங்களுடைய ஸ்டாஃப் நம்ம கூடவே டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துப்பாங்க. இவங்களுடைய வெப்சைட்டையும் சரி, கான்டாக்ட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, மேல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுங்க. இனிமேல் சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிகிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது மலையாள படமாக நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாக இருக்கிற பெத்லகம் குடும்ப யூனிட். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஆரம்பத்தில் கதாநாயகி தான் அப்பா அம்மாவோட சொந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு வந்து இப்போ ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் நம்ம கதாநாயகனுடைய வீடு. இவங்க 2 பேத்துக்குள்ள கிட்டத்தட்ட 12-13 வயசு ஏஜ் கேப்பும் இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு தருணத்தில் ஒரு அழகான காதலும் பூக்குது. கடைசியாக இந்த காதல் கைகூடிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. 2024 பிரேமலு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் படத்தை கொடுத்த கிரீஷ் ஏடியுடைய இன்னொரு படம் இந்த படம். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். எந்த அளவுக்கு கதைக்களத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, கதாபாத்திரங்களை எந்த அளவுக்கு ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி, எந்த அளவுக்கு ஒரு லைவான ஒரு ஃபீலை கொடுத்தாங்கன்னு ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. அப்படி ஒரு பக்கம் ரொமான்டிக் ட்ராமாவாக, இன்னொரு பக்கம் அங்கங்க சின்ன சின்ன டைமிங் காமெடி டெலிவரியாக பல காமெடிஸை ஒர்க் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையா பண்ணியிருந்தாங்க இல்லைங்க அப்படின்னு இன்டர்வலுக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் சான்ஸே இல்லைங்க, செம்மையான ஒரு படங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. அவ்வளவு லைவாக இருந்தது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப். அதே மாதிரி படம் நெடுகளும் எக்கச்சக்கமான சின்ன சின்ன காமெடிஸில் குமிச்சிருக்காங்க ரைட்டிங்கில். அது எல்லாமே இதான் காமெடி, அடுத்து ஒரு காமெடி வரப்போகுது அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்தலாம் உட்கார முடியாது. நம்ம கிரேசி மோகன் படத்தில் எப்படி டைமிங்காக அங்கங்க அடுத்த காமெடி வர்றதே தெரியாம ஒரு காமெடி மிஸ் பண்ணிட்டு அடுத்த காமெடிக்கு போகும். அந்த மாதிரி பல காமெடிகள் சின்ன சின்ன காமெடியாக எல்லாமே டயலாக் டெலிவரியில டைமிங்காக தட்டிட்டு போகணும். அந்த மாதிரி பல காமெடிகள் அங்கங்க உள்ள இருக்கத்தான் செய்து. உதாரணத்துக்கு மைசூர் பாக்க வச்சு ஒரு காமெடி ஒன்று பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பல காமெடிகள் இந்த படத்தில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே இந்த கதைக்கு டெஃபினட்டா தேவையான அளவுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். முதல்ல டு ஸ்டார்ட் வித் நம்ம நிவின் பாலி சாதாரண இல்லைங்க, சான்ஸே கிடையாது. மனுஷன் என்னமா பெர்ஃபார்ம் பண்றாருல அப்படின்னு திருப்பியும் நம்மளை பேச வச்சிருக்காப்ல. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து, எப்பா அந்த பொண்ணு ஒன்று விரும்புதுப்பா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் நிவின் பாலிட்ட சொல்ற அந்த மொமெண்ட்ல அவர் அப்படி ரியாக்ட் பண்ற அந்த ஒரு விஷயமாகட்டும், நம்மளை விட இத்தனை வயசு கம்மியான ஒரு பொண்ணு நம்மளை இப்போ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுது, இதுல சந்தோஷப்படுறதா அப்படின்னு தெரியாம இருந்தாலும் இவ்வளவு ஏஜ் கேப் இருக்குது, இது என்ன பண்றது அப்படின்னு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹெசிடேஷன்ங்கிற விஷயத்தை அந்த மொமெண்ட்ல அந்த தடுமாற்றமாக அதை வெளிப்படுத்துற விதமாகட்டும் அப்படின்னு சொல்லி சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அவர். அதே மாதிரி தான் மமிதா பைஜுவும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கணக்கச்சிதமாக ஃபிட்டின் ஆயிருக்காங்க. என்ன ஒன்று, இப்பதான் இதே மாதிரி ஒரு கதைக்களம், இதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம மமிதா பைஜுவை விஸ்வநாதன் சென்ஸ்ல பார்த்துட்டு வந்தோம். மோரல்லஸ் அதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் வச்சுக்கோங்களேன். அது அதே மாதிரி கதாபாத்திரம் அப்படிங்கிறத விட அந்த படத்தில் எப்படி சூர்யாவுக்கும் மமிதா பைஜுக்கும் இடையில ஒரு காருக்குள்ள ஒரு லவ் ப்ரொபோசல் சீன் ஒன்று வச்சாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு காருக்குள்ள நிவின் பாலிக்கும் மமிதா பைஜுக்கும் இடையில ஒரு ப்ரொபோசல் சீன் மோரல்லஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுங்க அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டும் சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் ஒட்டுக்கா ஒரே மாதிரி இருந்தது. 2 சீனுமே ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. அந்த படத்துலையும் சரி இதுலையும் சரி செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த சீன்ல அந்த காருக்குள்ள இருக்க லவ் ப்ரொபோசல் சீன் ஆகட்டும், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல அந்த டைனிங் டேபிள் சீக்வன்ஸ் இருக்கு. இது ரெண்டுல பெர்ஃபார்மன்ஸ்ல பிச்சு புடல் எடுத்த விதத்திலேயே நிவின் பாலியும் சரி மமிதா பைஜும் சரி 2 பேத்துக்குள்ள ஒர்க் அவுட் ஆன அந்த கெமிஸ்ட்ரியும் சரி சான்ஸே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு ஷபாஷ் போட தான் வைக்கிறாங்க. செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 2 பேர்கிட்டையும் இருந்து. இந்த 2 பேர் போக சங்கீத் பிரதாப் ஆகட்டும், ரோஷன் ஷனவாஸ் ஆகட்டும், ஷியாம் மோகன் ஆகட்டும், சுரேஷ் கிருஷ்ணாவாகட்டும், வினய் ஃபோர்ட் ஆகட்டும்னு சொல்லி சப்போர்ட்டிங் காஸ்ட்லையுமே அந்தந்த ஆர்டிஸ்ட் என்னென்ன தேவையோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல மமிதா பைஜு மட்டும் உள்ள இருக்கிற மாதிரி எல்லா காட்சிகளையும் ஒரு ராபிட் கட்ஸ்ல ஒன்னா சேர்த்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி, ஒரு சின்ன மாண்டாஜ் மாதிரி எடிட்டரான ஆகாஷ் ஜோசப் செம்மையாக கட் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு கிளிம்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையா அந்த சீனுடைய உயிர்ப்பே. அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு எமோஷன் நமக்குள்ள கடத்த பண்ணணுமோ அதை அடுத்த கட்டத்துக்கு கடத்தி எலிவேட் பண்ணிட்டு போனது, அந்த சீனையே அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போனது அந்த கட்டு தான் செம்மையாக பண்ணியிருந்தாரு ஆகாஷ். அதே நேரத்திலேயே படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே செம்ம லைவாக அந்த அளவுக்கு ஃபீல் குட்டாக நமக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கு முக்கியமான காரணகர்த்தா 2 பேர். ஒன்று படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் அஜ்மல் அந்த அளவுக்கு லைவாக கொண்டு வந்தாரு விஷுவல்ஸ் எல்லாத்தையும். இன்னொரு பக்கம் மியூசிக் டைரக்டரான விஷ்ணு விஜய்
இந்த ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் ப்ரொபோசல் சீன் இருக்கு பாருங்க, அதுக்கான ஒரு வயலின் பீஸ் செம்மையாக இருந்தது. அதனுடைய கான்சிக்வன்சஸாக இருக்கக்கூடிய சீன்ஸ்லையுமே அந்த வயலினை வச்சு சும்மா வலிச்சு வேற லெவல் எலிவேட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாப்புல அந்த சீனை. பிஜிஎமாக படம் நெடுகளும் அவருடைய ஆளுமை இருக்கு, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க படத்தில். அதே நேரத்தில் சாங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மெலடிஸ், இன்னொரு பக்கம் பிப்பியான நம்பர்ஸ் அப்படின்னு செம்மையாக பொருதி விட்டாப்புல. குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல வர்ணஜாலம்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, மெலடி செம்மையான ஒரு நம்பர், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு ஆர்கானிக்காக, எந்த அளவுக்கு லைவாக செம ஃபீல் குட்டா இருக்குல்லங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சோ, அந்த அளவுக்கு செகண்ட் ஆஃப் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு பெரிய ஏஜ் கேப்ல கதாநாயகன் கதாநாயகிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காதல் இது என்ன ஆக போதோ, கடைசியா சேருமா இல்லையோ அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன கியூரியாசிட்டி நமக்குள்ள ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா. இந்த விஷயத்தை அப்படியே கேரி பண்ணிட்டு போன இந்த டீம் செகண்ட் ஹாஃபுக்குள்ள போகும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து போகிற ஒரு டூரு, அதுக்கப்புறம் சங்கீத் பிரதாப்புடைய அந்த ட்ராக்குக்கு அதை கன்வே பண்றதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட டைமிங் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை கொஞ்சம் சுத்தி சுத்தி தேவையில்லாம விக்ஸ் மாதிரி எழுதி அதை காட்சிகளாக கன்வெர்ட் பண்ணி இந்த கதை அந்த நான் சொன்ன அந்த கியூரியாசிட்டியாக எதை எடுத்துட்டு போனாங்களோ அந்த விஷயத்தை இவங்களே டைல்யூட் பண்ணி விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இது டைலூட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு இந்த படத்துல. அதாவது நீங்க சின்ன சின்ன காமெடியாக சீன்ஸை ஒர்க் அவுட் பண்றது மேட்டர் கிடையாது, ஆனா ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு சீக்வன்ஸா இருக்கும், இல்ல ரொம்ப எமோஷனலான ஒரு சீனா இருக்கும், அதுல கூட சின்ன சின்னதா லைட்டா அங்கங்க லைட்டா காமெடியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க இவங்க. இது அந்த சீனுடைய சீரியஸ்னஸை உண்மையாகவே டைலூட் பண்ணி விட்டுருச்சு. இதுவும் இன்னொரு முக்கியமான காரணம். இதெல்லாம் தாண்டி தேர்ட் ஆக்ட்ல நம்ம சங்கீத் பிரதாப்புடைய அந்த ட்ராக்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அது என்ன மாதிரி வரும் அப்படின்னு இவங்க வச்சாங்க அப்படின்னு தெரியல, எனக்கு என்னமோ ஸ்பூஃப் படம் மாதிரி ஆகி போச்சு அந்த சீக்வன்ஸை இவங்க கன்சீவ் பண்ண விதத்துல. இது எல்லாமே போக இந்த கதை ஆரம்பிக்கும் போது ஹீரோ ஹீரோனுக்கு இடையில ஒரு பெரிய ஏஜ் கேப் இருக்குது, இது எப்படி ஒத்துக்க போறாங்க, அந்த காதல் சேருமா சேராதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை வச்சுதான் இவங்க அந்த கதையை அங்கிருந்து கேரி பண்ணிட்டே போயிருக்காங்க. அதை வச்சு தான் டிரைவ் பண்ணிட்டு போனீங்க. அப்ப படம் முடியும் போது அதுக்கு ஒரு விஷயம் நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஆனா இவங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி, கதாநாயகன் கதாநாயகி சேருவாங்களா பிரிவாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சு இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத இவங்களே நார்மலைஸ் ஆக்கி விட்டாங்க. எதுவுமே பெருசாக அந்த பக்கமே டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் போகும்போதெல்லாம் இவங்க அட்ரஸ் பண்ணவே கிடையாது. விஸ்வநாதன் சென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சூர்யாவுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் கிட்டத்தட்ட 20 வயசு கேப் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்து தான் அவங்களும் போயிருப்பாங்க. ஆனா அதுல ஒரு சீன்ல இங்க பாரு, இப்போ உனக்கு 20 வயசு எனக்கு 40 வயசு ஒரு விஷயமா தெரியாது இப்ப, ஆனா இந்த 20 வயசு கேப்ங்கிறது உன்னுடைய லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்லயும் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் விடும் தெரியுமா, அதனால இது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி சூர்யா கதாபாத்திரம் அமிதாப் பச்சன் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் ப்ராப்பரான ஒரு விஷயம். இந்த படத்துல அதை கொஞ்சம் நார்மலைஸ் ஆக்கி அவங்க மட்டும் விட்டுட்டாங்களோ, எந்த விஷயத்தை பெருசா எடுத்துட்டு போனாங்களோ அது இவங்களே கம்ப்ளீட்டா நார்மலைஸ் பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் படம் முடியும் போது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இந்த அதர் சைடில் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்மையான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு ஓகேயான செகண்ட் ஹாஃப், ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த படம். என்கிட்ட கேட்டிங்கன்னா பெருசாக எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போனீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். பொதுவாகவே மலையாள படங்களில் பேசிங் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். இருந்தாலும் மற்ற ஸ்டேட் எல்லா ஆடியன்ஸுமே இப்போ அவங்களுடைய ஸ்லோனஸை பார்த்து ரொம்ப பழகி போச்சு, அவங்களுடைய படங்கள் நமக்கு பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டில் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் உடைய பேசிங் எனக்கு இப்பயுமே கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் பட்டது. இதுவும் உங்களுடைய மைண்டில் இருக்கட்டும். அடல் கான்டென்ட் பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, இது UA 13+ தான். தாராளமாக அடல் கான்டென்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படம் மலையாள வெர்ஷன் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட நம்ம ஊர் தியேட்டர்ஸில் இப்போ வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.